ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஷ்கா கிராஃப்ட் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தூக்கி போடுற ஹார்ட்போர்டை வச்சு அழகான வீடு தாங்க மேக் பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சாதாரணமாக தூக்கி போடுற பொருள் ஹார்ட்போர்டை வச்சு குழந்தைகளுக்கு தேவையான வீடு, விளையாட்டு ஜாமான்லாம் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நான் வீடு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இந்த மாதிரி வீட்டோட அளவு உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும்னா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சைஸ் பார்த்து எடுத்துக்கோங்க. நான் அளவு எதுவும் கொடுக்கல, ஏன்னா நான் குட்டி வீடு தான் செய்ய போகிறேன். அதனால் 2 பார்ட்டாக நான் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன், அதையும் கட் பண்ணிட்டேன். இப்போ கதவு பகுதிக்கும் அதையும் வரைஞ்சி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஜன்னல் பகுதிக்கும் அதே ஷேப் வச்சு நான் ஜன்னல் இது பண்ணிவிட்டேன். நடுப்பகுதிக்கு நம்ம வரைஞ்சி கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு கம்பிக்கு பதிலாக நம்ம சீமார் குச்சி தான் நுழைத்தி கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், ஜன்னல் மாதிரி இருக்குது. இப்போ அடிப்பகுதிக்கு அடித்தளம் நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ க்ளூ அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட ஹாட் க்ளூ ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஒட்டிக்கோங்க. நான் ஃபெவிகால் தான் இன்றைக்கி ஒட்டியிருக்கேன். பின்பக்கம் ஒட்டியாச்சு. இப்போ சைடில் 2 இதுவும் செவுரு மாதிரி வைக்க போகிறோம். அதை வச்சு ஒட்டியாச்சு. இப்போ பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வாட்டர் கலர் இருந்தால் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வாட்டர் கலர் தான் இருக்குது. அக்ரி கலர் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், டார்க்காக தெரியும். வாட்டர் கலர்னால் கொஞ்சம் இதாக தான் தெரியுது. பரவாயில்லை, நம்மள்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணோம்னா ஒன்றும் தப்பு இல்லை. குழந்தைகளுக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முன்பக்கம் வச்சாச்சு. இப்போ வீட்டோட கூரை பகுதி நம்ம ஹார்ட்போர்டில் இருக்கிறதவே நம்ம கட் பண்ணி இது ஒட்டியாச்சு. பாருங்கள், ஒரிஜினல் வீடு மாதிரி இருக்குது. இப்போ வெளியே ஓடுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். வாசப்படி வச்சாச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.